வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன். காமராஜர் ஆட்சி பகல் கனவா அல்லது பலிக்கும் நிஜமா என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். எளிமைக்கு உருவமாக அடையாளம் காணப்பட்டவர். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆகட்டும் பார்க்கலாம் என்று எளிமையாக அனாயசமாக பதிலளிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். ஸ்தாபன காங்கிரஸை கடைசியாக உருவாக்கினார். அதற்கு முன்னால் காங்கிரசின் தூணாக இருந்தார். அதற்கு முன்னால் சுதந்திர போராட்டத்தின் மிகப்பெரிய தலைகரத்தில் உருவாகின்றார். முழுக்க போராட்டமே வாழ்க்கையாக கொண்டிருந்தார். அவருடைய எளிமை இன்று வரை அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி, காமராஜர் ஆட்சி என்பது தமிழகத்தின் பொற்காலமாக அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மீண்டும் நடக்கக்கூடிய விஷயமா அல்லது பகல் கனவுதானா என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதத்தை நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு ஓர் இலக்கணமாக திகழ்ந்தவர் காமராஜர். காந்திய சகாப்தத்தின் கண்ணியமிக்க அரசியல் தலைவர். 9 ஆண்டு கால ஆட்சியில் ஒப்பற்ற சாதனைகளை நிகழ்த்தியவர். பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பெல், சேலம் இரும்பு உருக்காலை, ஊட்டி கச்சா புலும் தயாரிப்பு, ஆவடி கனரக தொழிற்சாலை என பிரம்மாண்டமான இன்றும் தமிழகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள். அம்பத்தூர், கிண்டி என 19 பெரிய தொழிற்பேட்டைகள், புள்ளம்பாடி, கீழ்பவானி, சாத்தனூர், பரம்பிக்குளம், ஆழியாறு, கோமுகி, வைகை, மணிமுத்தாறு, தாமிரபரணி, அமராவதி, மலப்புழா என நிரந்தர நீராதாரத்தை உறுதிப்படுத்தும் முக்கிய அணைகள். மின் உற்பத்தியில் இந்தியாவையே தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்த 6 நீர்மின் திட்டங்கள், 3 அனல் மின் திட்டங்கள், கல்பாக்கம் அணுமின் உற்பத்தி. பள்ளிக்கூடமில்லா ஊர்கள் இல்லை என்ற அளவுக்கு திறக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள், புதிய கல்லூரிகள், மதிய உணவு திட்டம், விஞ்ஞான தமிழுக்கு வித்திட்ட கலைச்சொல் அகராதிகள். இப்படி பட்டியல் போட்டு மாளாத அளவிற்கு மலை போன்ற சாதனைகளை நிகழ்த்தியதால் தான் அவர் கர்ம வீரர் என்றும் பெருந்தலைவர் எனவும் அழைக்கப்பட்டார். மக்கள் மீதான ஈடுபாடு, நேர்மை, எளிமை போன்றவையே அவரது சாதனைகளுக்கு அடித்தளமாயிற்று. அத்தகைய ஆட்சியும் அரசியல் ஆளுமையும் இன்று சாத்தியமா? அல்லது இன்று ஏன் சாத்தியமில்லாமல் ஆகிவிட்டது? ஒரு சில 100 கோடி பட்ஜெட் மட்டுமே போட முடிந்த காலகட்டத்தில் பொற்கால ஆட்சியை சாத்தியப்படுத்தியவர் காமராஜர். ஆனால் இன்று 1,20,000 கோடிக்கும் அதிகமாக பட்ஜெட் போட முடிகிற நிலையில் கூட அவரது ஆட்சி கால சாதனைகள் நினைத்து பார்க்க முடியாத உச்சமாக தெரிகிறது. காமராஜர் ஆட்சி பகல் கனவா, பலிக்கும் நிஜமா? ஆம் நண்பர்களே, காமராஜர் ஆட்சி பகல் கனவா அல்லது பலிக்கும் நிஜமா? இதுவரை நாம் பார்த்த கருப்பு வெள்ளை காட்சிகள் நம்முடைய கலர் கனவுகளாக நிஜமாக மாறுமா என்பதுதான் இன்றைய ஆயுதத்தின் பிரதானமான தலைப்பு. இந்த தலைப்பில் நம்முடைய விவாதிப்பதற்காக தமிழக காங்கிரசுடைய மூத்த தலைவர் திரு தங்கபால் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவர் மட்டுமல்லாமல் மூத்த பத்திரிகையாளர் திரு முராரி அவர்கள் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மணியனுக்கு தமிழருவி என்ற பட்டத்தை வழங்கியவர் காமராஜர் என்பது என்னுடைய நினைவு. நான் திரு தமிழருவி மணியன் முதல்ல இந்த விவாதத்தை தொடங்க நினைக்கிறேன். இதுல காமராஜர் நம்ம காந்தி மாதிரி, ராமர் மாதிரி முன்னாடி ஒரு நல்ல ஆட்சிகளுக்கு, நல்ல மனிதர்களுக்கும், மகாத்மாக்களுக்கும் ஒரு அடையாளமாகிவிட்ட ஒரு பழங்கால ஒரு மனிதரா, அல்லது இன்னமும் எதிர்காலத்திலும் தேவைப்படக்கூடிய அவருடைய ஆளுமையும் அவருடைய நேர்மையும் தேவைப்படக்கூடிய நிதர்சனமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதரா திரு தமிழருவி மணியன்? தமிழ்நாடு இருக்கிற வரையில் தமிழர்கள் நலம் சார்ந்து அரசியல் நடக்க வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிற வரையில் பெருந்தலைவர் காமராஜர் எப்பொழுதும் பொருத்தப்பாடு உடையவர்தான். பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்தவரையில் தனி வாழ்வில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, வார்த்தைகளில் வாய்மை, சமூக நலன் சார்ந்த சிந்தனை, இவற்றிற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அந்த வடிவமாக வந்து நிற்பவர்தான் காமராஜர். எனவே காமராஜர் அவர்களைப் போல் ஒரு மனிதர், அதுவும் குறிப்பாக இன்றைய காலச்சூழலில் அரசியலில் தலைமை ஏற்று அதிகார நாற்காலியில் வந்து அமர வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான காலகட்டாயமாகும். ஆனால் அதுபோன்ற ஒரு தலைவரை அவ்வளவு எளிதாக இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆனாலும் கூட தமிழகம் பெற்றுவிடக் கூடுமா என்பது கனவாகத்தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை காண்பது மிக அரிதான விஷயமாக உங்களுடைய கருத்தா பார்க்கிறேன். திரு நான் தங்கபால் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம விவாதத்துக்கு நான் நேரடியாக கொண்டு போய் பார்க்கிறேன். காமராஜர் காங்கிரஸ் உடைய ஒரு வேராக இருந்தவர். ஆனால் தன்னுடைய கடைசி காலத்தில் காங்கிரஸ் உடைய செயல்பாடுகள் அதிருப்தி விட்டு ஸ்தாபன காங்கிரஸ் என்ற தனியாக ஒரு இயக்கம் கண்டு கடைசி வரை அதிலேயே இருந்தவர். அதாவது ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி, இன்றைய அரசியல் கால சூழ்நிலை பற்றிய ஒரு வெறுப்பு விரக்தி இன்று இல்லாமல் அன்று இல்லாமல் அப்போதே அவருடைய காலத்திலே ஏற்பட்டு விட்டதா?
தலைவர் காமராஜரை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதர் அல்ல, ஒரு சகாப்தம். காமராஜர் என்பவர் ஒரு தத்துவம். அவர் அவராகவே இருந்தார். எளிமையாக, ஏற்றம் பெறும் தலைவராக, இயல்பெறும் மக்களுக்கு உழைக்கிற தலைவராக எப்பொழுதும் விளங்கியவர் தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் சில கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸ் விட்டு விலகி இருக்கலாம். அதனால் அவர் காங்கிரஸ்காரர் என்று சொல்ல முடியாது. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல வேறொரு கட்சி கண்டார் என்பதை விட தனக்கு ஒப்பாத ஒரு நிலையை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் கடைசி வரை தன்னுடைய கருத்தில் உறுதியாக நின்றவர். அது மட்டுமல்ல, அவர் அப்படி இருந்தாலும் இந்தியா முழுவதும் இருக்கிற எண்ணற்ற காங்கிரஸ் தலைவர்கள், தொண்டர்கள், நண்பர்கள், குறிப்பாக தமிழகத்தில் அவர்தான் காங்கிரஸ் தலைவர், அவர்தான் காங்கிரசின் தத்துவம், அவர்தான் எல்லாமும் என்று எல்லோரும் இருந்தோம் என்பதுதான் இயற்கையாக நடந்த ஒன்று. ஆகவே தலைவர் காமராஜ் அவரை தனித்திருந்தார், தனி கட்சி கண்டார் என்றெல்லாம் இப்பொழுது நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது நினைக்கிறேன். தலைவர் காமராஜ் என்பவர் எப்படி ஒரு தத்துவமாக, காங்கிரசின் உருவமாக, காங்கிரசின் வெளிப்பாடாக அவரே எல்லாம் இருந்தாரோ, இந்த நாட்டுடைய ஏழை எளிய மக்களுடைய உயர்நாடி தலைவராக இருந்தார். இன்றைக்கும் என்றைக்கும் ஏன் மக்கள் இனம் உள்ளளவும் இந்த மனிதகுலம் இருக்கிற வரை ஒரு மாபெரும் தலைவராக, மாபெரும் தத்துவமாக, ஏன் தெய்வமாக கூட கருத வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த இலக்கணங்களுக்கு சொந்தக்காரர் காமராஜ் அவர்கள் தான். அவருக்கு நிகர் அவர்தான். ஆகவே அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தலைவர் என்பவர் கருத்து வேறுபாடுகளால் சிதைக்கப்படுவர் அல்ல. எப்பொழுதும் தான் கொண்ட கருத்தை நிறைவேற்றுவராகவே திகழ்ந்திருக்கிறார். ஆகவே அவர் வாழ்ந்த காலங்கள், அவர் நிகழ்த்திய சாதனைகள் எப்பொழுதும் சரித்திரத்தில் இடம்பெறும், இன்றைக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் அப்படி நடக்கும். அது கனவாக யாரும் பார்க்கக்கூடாது, அது நிஜமாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய காமராஜர் ஆட்சி வேறு, நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காமராஜர் ஆட்சி வேறு. எது நடைமுறைக்கு சாத்தியமாக போகிறது என்பது பார்க்க வேண்டிய விஷயம். நான் திரு முராரி அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அதாவது இந்திரா காந்தியை உருவாக்கியவர், அதாவது பிரதமர் பதவிக்கு இவர் என்று அடையாளப்படுத்தியவர் காமராஜர், கிங் மேக்கர் என்று பட்டம் கூட பெற்றார். ஆனால் அதே இந்திரா காந்தியுடன் கருத்து வேறுபாடு கொண்டார். காமராஜருடைய நேர்மை, எளிமை, அவருடைய உண்மைத்தன்மை, இது பொதுவாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருந்தன. ஆனால் ஏன் அவருடைய கட்சி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவரால் வேறுபட்டு நிற்க நேர்ந்தது? அது பாத்தீங்கன்னா, அது கருத்து வேறுபாடுங்கிறது டீப் ரூட்டட். அது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் கூட சொல்ல முடியாது, இல்ல பவர் ஸ்ட்ரகிள் கூட சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நேஷனல் பாலிடிக்ஸ் அதிகார போட்டி அவருக்கு அதிகார விலக்குன்னு சொல்ல மாட்டேன், விலகி இருந்தா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரே ஒரு தமிழ்நாட்டில இருந்தே ஆரம்பிக்கிறேன். 52 வந்து கம்யூனிஸ்ட் டேக் ஓவர் லெவல்ல இருந்தது. அங்க ஆட்சி அவங்களுக்கு பரம்பரை பிரசிடென்சின்னு இருந்தது. மாகாணங்கள், அதாவது ஒரிசா மட்டும் போச்சு, தமிழ்நாடு, தமிழ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்றது. அந்த சமயத்துல வந்து கம்யூனிஸ்ட் டேக் ஓவர் வரும்போது ராஜாஜி அப்போ கவர்னர் ஜெனரலா வந்து ரிட்டையர் ஆயிட்டிங் வந்தவரை கூப்பிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னது காமராஜர். அவரையே வந்து 4 வருஷம் கழிச்சு குலக்கல்வின்னு ஒரு கொண்டு வந்த போது, எதிர்ப்பு ஏற்பட்ட போது, அதே சந்தர்ப்பமா வச்சு சத்தியமூர்த்தியோட ஃபாலோவர் வந்து அவரை வந்து கவுத்துட்டு தான் இவரை வந்து சீஃப் மினிஸ்டரா வந்தாரு. அது நான் தப்பு ரைட்னா சொல்ல மாட்டேன், கருத்து வேறுபாடுன்னு சொல்லலாம். அது அதுக்கப்புறம் 9 வருஷம் அவர் இருந்திருக்காரு. டிஃபரன்ஸ் என்னோட ஒப்பீனியன், பெர்செப்ஷன் நான் சொல்றேன். 9 வருஷம் நல்ல ஆட்சி தான் கொடுத்திருக்காரு. அதே பாத்தீங்கன்னா 62 அவர் நேஷனல் இதுக்கு போனா இல்லையா, காமராஜ் பிளான். அதுக்கப்புறம் இங்க ரீஜனல் லீடர் எல்லாம் போச்சு. அதனால நமக்கு பெரிய பாதிப்பு வந்தது. அங்க என்னாச்சு, நேருக்கு அப்புறம் வந்து சாஸ்திரி வந்தார். சாஸ்திரி வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு இந்திரா காந்தி, அப்ப தெரியாது, ரொம்ப தெரியாது. இவங்க சிண்டிகேட்னு ஒரு குரூப் இருந்தது. அவங்க வந்து நமக்கு பிளேயபிள் மொரார்ஜி தேசாய்க்கு உங்களுக்கு வரும்போது மொரார்ஜி தேசாய் நம்ம கேட்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு இவங்களை கொண்டு வச்சாங்க. இவங்க அதுல இருந்து விடுபடுறதுக்காக வந்து 69 வந்து பிளவுபட்டது. அவர் புதுசா கட்சி ஆரம்பிக்கல காமராஜ். அது ஸ்தாபன காங்கிரஸ் வந்து ஓல்டு சிண்டிகேட்னு சொல்லி பண்ணாங்க. காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் சொல்லி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மேல வந்துட்டாங்க, இவங்க பின்னாடி வந்துட்டாங்க. இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இந்திரா காந்திக்கு வந்து அவங்களை அக்செப்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, போய் எதிர்ப்பு வர எமர்ஜென்சி வந்தது. அப்ப மனசு நொந்து போய் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. அந்த சமயத்துல அவர் மனசு நொந்து போய் தான் அவர் இருந்தார். இதுதான் சரித்திரம். இதுல வந்து ஐடியாலஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அவர் நேருவின் பிலாசபில அவர் இருந்தாரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆவடி காங்கிரஸ்ல வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம் கொடுத்தது, வளர்த்தே கொடுத்தது அவர் ஒருத்தர் தான். அப்பெல்லாம் யூஸ் திங்க் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன் இன் டர்ம்ஸ், அப்படி டெமோக்ரஸி சோசியலிசம் எப்படி ஒண்ணாம அப்படின்னு. இப்ப பாருங்க, சோவியத் யூனியன்ல நடக்குது, சைனால ஒன் நேஷன் டூ சிஸ்டம்ங்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கு. அப்பவே அதான் அவர் கொண்டு வந்தாரு.
அது மாதிரி வரும்போது இங்க தனக்கு வேண்டியவரா அந்த பிரையபிளா ஒரு கிங் மேக்கர்ன்ற சொல்ல இல்லையா, அது இல்லாததான் அந்த வேறுபாடு. இன்னொன்னு என்னன்னா, இந்திரா காந்தி செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, தமிழ் காமராஜ் அடக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லிட்டு டிஎம்கேயோட ஒரு அலையன்ஸ் வச்சாங்க 71ல. காமராஜர் அடக்கணும் முயற்சி பண்ணி காங்கிரஸை இறக்கிட்டாங்க. அதுதான் வருந்தத்தக்க பெருந்தலைவராக எல்லாமே போயிடுது, ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் போயிடுது. தொடர்ந்து பேசலாம். பெருந்தலைவராக அறியப்பட்ட காமராஜர் சொந்த தொகுதியில் தன்னுடைய சொந்த மக்களாலே தோற்கடிக்கப்பட்டார். அது ஏன் நடந்தது, அது எப்படி மாற்றலாம், இது எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, விவாதிக்கலாம் ஒரு சிறிய